ஆப்ஷன் பையிங்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ட்ரேடிங் சைக்காலஜி. ட்ரேடிங்கில் தொடர்ந்து ஆப்ஷன் பையிங் பண்ணி லாஸ் பண்ணுறவங்களுக்கோ அல்லது வந்து இப்போ தான் பிகினராக வரவங்கிறவங்களுக்கு ஸோ இந்த ட்ரேடிங் சைக்காலஜினுடைய ஒரு கான்செப்ட் தெரிகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 1000 ருபீஸ் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடு 1ல் பார்த்தீங்க ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1000 ருபீஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணும்போது அதில் ஒரு 1000 ருபீஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. 2 ட்ரேடுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி தான் நம்ம இங்கே வந்து பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1000 ருபீஸ் வந்து ட்ரேடு எடுத்து ஸோ அது வந்து தெரியாமல் வந்து எவ்வளோ நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத கால்குலேட்டிவாக இல்லாமல் நீங்கள் லாஸ் பண்ணும் பொழுது அந்த லாஸை வந்து உங்களால் ஒரு 1000 ருபீஸாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதாவது ரெட் கலரில் உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடிங் ரிசல்ட் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதுவே வந்து நீங்கள் கால்குலேட்டிவாக இன்றைக்கான என்னுடைய ரிஸ்க் இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இதே 1000 நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த விதமான கால்குலேஷனும் இல்லாமல் வந்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் என்ன வச்சு நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ரெட் கலரில் வந்ததே வந்து உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக நீங்கள் அஃபெக்ட் பண்ணுவீங்க. உங்களால் தாங்க முடியாது, ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க. இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு டிசிப்ளினாக என்னோடய ரிஸ்க் இவ்வளோ தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 10K வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களால கூட இந்த லாஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு டிசிப்ளினாக போக முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ரிஸ்க் என்ன, நம்ம என்ன ட்ரேட் பண்ண போகிறோம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய மைண்டில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ப்ரிப்பேர்டாக வந்து ட்ரேடிங்க்கு வந்தால் தான் உங்கள் மைண்டு வந்து என்ன பண்ணும்னா சைக்காலஜி வந்து இமோஷன்ஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.